வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇயோட 2024 எக்ஸாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ 2025க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸு உள்ள எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, எந்தெந்த ஆர்ஆர்பிஸில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் இல்லைன்னா டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா CBT 1 இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா CBT 1 முடிஞ்சு ஒரு 2 to 3 மந்த்துக்குள்ளே வந்து CBT 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா CBT 2 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மந்த் தான் இருக்கும். ஸோ 2 to 3 மந்த்துக்குள்ளார வந்து நம்ம CBT ஒரு சிலபஸை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம CBT 1 படிக்கும் போதே CBT 2க்கு சைமல்டேனியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் கரெக்டான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வந்து CBT 2க்கான கோர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஸோ அது இப்போ இருந்தே ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி மெக்கானிக்கல் பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னா EM. ஸோ மெக்கானிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மெக்கானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் பேர் லெமிஸ் தியரம். ஸோ லெமிஸ் தியரம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அதில் வந்து ஒரு சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லெமிஸ் தியரம்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா ஜேஇ எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெமிஸ் தியரம் ஒரு கொஸ்டின் கேட்டே இருந்திருக்காங்க. ஸோ வாங்க கான்செப்ட் டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு லெமிஸ் தியரம், இஃப் த 3 forces acting at the point are in equilibrium, then the each force is proportional to the sine of the angle between the two. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 3 ஃபோர்ஸ் வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸாக ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஓங்கிற வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட்டில் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அதே மாதிரி அது வந்து ஈக்குவலிபிரியமில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸு டிவைடட் பை சைன் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபானா ஆல்ஃபா. ஸோ Q அதே மாதிரி Q டிவைடட் பை சைன் பீட்டா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா R டிவைடட் பை சைன் காமா. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா லெமிஸ் தியரம்னா இவ்வளோ தான். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம ஒரு சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் 3 கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் த பாயிண்ட் O, ஸோ இதுதான் பாயிண்ட் Oன்னு வச்சுக்கோங்க, டயக்ராம் கொடுத்துருவாங்க, பாயிண்ட் O ஆர் இன் ஈக்குலிபிரியம், தென் த ரேஷியோ ஆஃப் T1 டிவைட் பை T2 அண்ட் T1 டிவைட் பை T3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் இது மாதிரி கன்கரண்ட் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா லேமிஸ் தியரம் யூஸ் பண்ணலான்னு. ஸோ லேமிஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அதை ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா T1க்கு ஆப்போசிட் வந்து 120, ஸோ சைன் 120. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா T2க்கு வந்து சைன் 150. அதே மாதிரி வந்து T3க்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் 90. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கொஸ்டின் T1 டிவைட் பை T2 கேட்டிருக்காங்க, T1 டிவைட் பை T2. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா T1 டிவைட் பை T3. ஸோ இது ரெண்டையும் கேட்டிருக்காங்க. ஸோ T1 டிவைட் பை T2 வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இதையும் எடுத்துக்கலாம். இது எடுத்தோன்னா வரும் T1 இங்கே இருக்கா, T2 இங்கே இருக்கா. ஸோ நம்ம T1 டிவைட் பை T2 நம்ம கீழே எழுது, இந்த T2 வந்து கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த சைன் மேலே வருமா. ஸோ சைன் 120 டிவைடட் பை சைன் 115 வரும். ஸோ சைன் 120யோட வேல்யூ என்னன்னா √3 டிவைடட் பை 2. அதே மாதிரி சைன் 150யோட வேல்யூ வந்து √1/2. ஸோ இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து வெறும் √3ன்னு வரும். நெக்ஸ்ட் அதே T1 பை T3க்கான T3 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் எடுத்துக்கணும். ஸோ இது ரெண்டையும் வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா T1 இங்கே இருக்குது, T3 அதே மாதிரி கீழே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா T1 டிவைடட் பை T3 ஈக்குவல் டு சைன் 120 டிவைடட் பை இது என்னது சைன் 90. ஸோ சைன் 90 இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் சைன் 90யோட வேல்யூ வந்து 1. ஸோ சைன் 120யோட வேல்யூ வந்து √3 டிவைடட் பை 2. ஸோ வந்து ஆப்ஷனில் வந்து √3 டிவைடட் பை √3 / 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஆப்ஷன் எழுதணும். ஸோ இது மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமி சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை டெய்லி பார்த்தீங்கன்னாவே மெக்கானிக்கல் கொஷின்ஸை முடிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா வர 30 செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆர்ஆர்பி ஜேஇ எப்படி கிளியர் பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் அந்த செஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ எந்த கொஷின் வேணால் கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுட் கிளியரன்ஸ் அதில் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு G ஃபார்ம் இருக்கும். ஸோ அந்த G ஃபார்ம் வந்து நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு வந்து இன்னொரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.